பாருங்க, நல்லா வந்திருக்கு. ஒரு கிளைமேக்ஸை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்போ இசைஞானி இளையராஜா இலங்கையிலிருந்து உலகத்துக்கு ஒரு திரைப்படம். ஜாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு. அதை இயக்கியவர்கள் 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அந்த திரைப்படம் எப்போ வெளியாகுது, அதற்காக பல ஆயிரம் மக்கள் இந்த இடத்துல திரண்டு நிற்கிறாங்க. இங்கே என்ன இடம்பெறுது என்கிறதான் இந்த ஒரு காணொலி. யூடியூப் சேனல் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்பொழுது இந்த திரைப்படம் இப்போ நாங்கள் நிற்கிறது இலங்கை யாழ்ப்பாணம் துரையப்பா மைதானத்தில் நிற்கிறோம். இங்கே ஏராளமான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த மைதானத்தை முற்றுகை இட்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, குறிப்பாக இந்த திரைப்படம் எப்ப வெளியாகுது, அதற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார் என்பது ரொம்ப பெருமையான ஒரு விடயம். ரைட், இப்போ இந்த திரைப்படத்தில் முக்கியமாக ஒரு வெற்றி கிண்ணம் போட்டி ஒன்று, உதயபத்நாட்ட போட்டி ஒன்று செய்தார்கள். அந்த இறுதி போட்டி இன்றைய தினம் துரியப்பா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறுது. அந்த வெற்றி கிண்ணம் இது. அந்த வெற்றி வீரர்களை புகைப்படம் எடுக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தோணி திரைப்படத்தினுடைய இயக்குனர்கள் அவர்களோட நாங்கள் உரையாட போகிறோம். சார்ந்து வேறு என்ன விடயங்களுக்கு இடம்பெறுது என்று முற்று முழுதாக பார்க்க போகிறோம். அன்னையெல்லாம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஷோ. இப்போ அன்னையெல்லாம் இந்த ஒரு திரைப்படம், என்ன திரைப்படம் அது? கயல் திரைப்படத்தில் நடிச்சிருந்தீங்க. ரொம்ப வித்தியாசமான இருந்தது உங்களோட நடிப்பு, நகைச்சுவையாக இருந்தது. சரி, இந்த அந்தோணி திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிவிடுங்க. அந்தோணி திரைப்படம் பெரிய பொருட்செலவில் இந்திய இளைஞர் கூட்டு தயாரிப்பில் இளையராஜாவோட இசையில் இந்த படம் ஒரு ஃபேமிலி டிராமாவா எல்லா லேடிஸுக்கு மெயினா பிடிக்கும். இது முழுக்க பாசவூர் குருநகர் அல்லப்பட்டி இடங்கள்ல படமாக்கி இருக்கோம். நான் படம் பார்த்து எனக்கு படம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா முதல் ஷோ பாக்குறவங்க படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் போய் சொல்லுவீங்க, போய் இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. இது உங்கள் படம், இதை வெற்றி ஆக்குவது தோல்வியாக்குவது உங்கள் கையில் இருக்கு. மார்ச் 13ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. வடிவா பாருங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, சந்தோஷம். இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் எல்லோருமே வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த திரைப்படத்தில் 2 இயக்குனர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு இயக்குனரோட கதைக்க போறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. திரைப்படம் நல்லா வந்திருக்கு. அனுபவம் பற்றி ஒரு பெரிய அனுபவம் தான். சொந்தமாக ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இனி நீங்க எல்லாரும் படத்தை பார்த்து பெரிய ஒரு ஆதரவு தரணும், அதான் மிக முக்கியம். மார்ச் 13ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, இலங்கை முழுக்க ரிலீஸ் ஆகுது, ஐரோப்பிய நாடுகளையும் ரிலீஸ் ஆகுது. அது இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் ரீகலையும் ராஜாலையும் நாங்கள் ஆல்ரெடி புக்கிங்ஸ் எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிற நண்பர்கள் கலைஞர்கள் எல்லாருமே கண்டினியூஸாக வரணும் பண்ணுறதுக்காக. மற்றபடி 13ஆம் தேதி எல்லா இடமுமே ரிலீஸ் ஆகுது. நன்றி. இந்த திரைப்படத்தில் ஏராளமான பார்வையாளர்கள் இந்த இறுதி கிண்ணத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் அதிக அளவாக உதய் பந்தாட்டத்துக்கு ரசிகர்கள் அதிகம். ஒரே சத்தமா இருக்கு. எவ்வளவு பேர் இந்த இடத்துல வந்திருக்கீங்க பாருங்க. இவ்வளவு ரசிகர்கள் பாருங்க. எல்லாருமே வந்திருக்கணும். இலங்கை யாழ்ப்பாணத்தில் உதயபதாண்ட போட்டிக்கான ரசிக பெருமக்கள் வெள்ளங்களை பாருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர்கள் எல்லாம் வியந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிடிக்கணும். அவர்கள் மேலே வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு எனக்கே புல்லரிக்குது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல. இப்பொழுது போட்டி ஆரம்பமாக்கு முதல் பாருங்க, எல்லோருடைய டிஷர்ட்லையும் பாருங்க அந்தோணி. அப்படியே இருங்க அண்ணா, அப்படியே இருங்க. ஓசை பிலிம்ஸ், கலைவாரி,
சக இரமணதாஸ் மற்றும் சுகந்திரி தயாரிக்கும் அந்தோணி, இயக்கம் சுகிர்தன் கிறிஸ்துராஜா, ஜெனோசன் ராஜேஸ்வரோட நாங்கள் உரையாடி விட்டோம். இப்போ சுகிர்தன் அவர்களை வந்து தேடி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம், அதுவும் இந்த மாலை நேரத்தில் இன்றைய தினம் பாருங்கள். எல்லாம் இதிலே ஒரு சில பேர் வந்து அமர்ந்துட்டாங்க போட்டியை பார்க்குறதுக்காண்டி. ஒரு திரைப்படம், அதாவது ஈழத்தில் இருந்து 2 இயக்குநர்கள் இந்தியாவுக்கு போய் சாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதை ஞாபகார்த்தமாக அந்த திரைப்படத்தை முன்னிறுத்தி ஒரு போட்டி ஒன்று செய்து ஃபைனல் மேட்ச் இன்றைக்கு இடம்பெறுது. இதுவரைக்கும் இந்த போட்டி இடம்பெற்று 2 முக்கிய டீம், யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமான 2 டீமுக்கு வந்து இன்றைய தினம் மேட்ச் வந்து இடம்பெறுது. அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டீம் வந்து சென்ட் ஆண்டனிஸ் டீம், பிரபலமான டீம். அடுத்த டீம் வந்து பாடு மீன் டீம், இதுவும் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஒரு டீம். 2 முறை இறுக்கமான ஒரு டீம். 2 டீம்லேயும் வந்து விளையாடக்கூடிய வீரர்கள் அதிகமாக உள்ளனர். இந்த போட்டியை வந்து விறுவிறுப்பாக இருக்கும். போலீஸார் எல்லாம் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு நிற்கிறோம். வேண்டாம், மேட்ச் நடக்கும், இடையில் வந்து குழப்பங்கள் வரும். அதனால் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதோட வந்து பட்டமும் வந்து ஏற்றிருக்கணும் பாருங்கள். அதில் இசைஞானி இளையராஜா மற்றும் இந்த திரைப்படம் சார்ந்த விடயங்களை அந்த பட்டத்தில் ஏற்றிருக்கணும். பாவம், பட்டம் நல்ல உயரமாக ஏறிக்கொண்டிருக்கு. ரசிகர்களை பாருங்க. ஓகே, எல்லாரும் வெறித்தனமாக இருக்கிறாங்க மகளே. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துக்கு வந்த இசைஞானி இளையராஜா என்று தான் சொல்ல வேண்டும். பெரியப்பா ஸ்டேடியத்துலேருந்து ஒரு பட்டம் இசைஞானி இளையராஜா மேலே பறந்துட்டார். அவருடைய இசையில் 2 இயக்குநர்கள் ஈழத்திலிருந்து இந்தியாவுக்கு போய் சென்னைக்கு போய் சாதிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு இயக்குனரோட வந்து உரையாடிட்டோம். இன்னொரு இயக்குனர் சுகிர்தன், இவர் நீண்ட காலமாக எனக்கு தெரியும். சுகிர்தன் வணக்கம். இந்த தருணம் எப்படி இருக்கு? வணக்கம் அண்ணா, அற்புதமாக இருக்குண்ணா. எந்த தருணத்தை கேட்குறீங்க? ஃபுட்பாலை கேட்குறீங்களா, படத்தை கேட்குறீங்களா, ராஜா சாரை கேட்குறீங்களா? ஆஹா, அற்புதமா, இவ்வளோ பேர், இது வார்த்தை இல்லை சொல்றது. ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. சரி, இந்த திரைப்படம் இயக்குறதுக்குரிய காரணம் என்ன? காரணம் அப்படின்னா எங்களோட வர்த்தக சினிமா இல்லை. சினிமா இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, என்னோட திறமையான கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வர்த்தக சினிமா அப்படின்றத யாராவது ஒரு ஆள் ஆரம்பித்து விடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த ராஜா சாராக இருந்தாலும் சரி, இந்த கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐரோப்பியாவிலேருந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாரையுமே அந்த பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. அப்படி இது எல்லாரையுமே சேர்த்து ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது எங்களோட வர்த்தக சினிமா சரியாக வரும் அப்படின்றதுக்காண்டி தான் இதை எல்லாத்துக்கானதுமே. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ இசைஞானி இளையராஜா வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் அவர் உங்களுக்கு கூறிய வார்த்தைகள் என்ன? அவர் என்னோட எல்லாம் உங்களோட எல்லாம் என்ன கதைச்சு? அவர் கிளைமேக்ஸை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்ச அப்படின்றார். ஏனப்பா அப்படின்னு கேட்க அவர் சொன்னார், இல்லை அது இருந்திருக்கலாம் அப்படின்ற. இல்லை நீங்கள் பண்ண 1500 படத்துலேயுமே 1500 படங்களுக்கு மேலேயே அரவாசி இப்படியான கிளைமேக்ஸ் தானேப்பா, ஏனப்பா அப்படின்னு சரி அப்படின்ட்டு தோலை தட்டி போட்டு விட்டார். அற்புதமாக அந்த ஒரு 10 நாள் அவரோட கூட ஸ்டூடியோக்குள்ளே இருந்தது. சரியான ஒரு, அதாவது நான் தனியாக இல்லை, இந்த இலங்கை சினிமா சார்பில் எங்களுக்கு முன்னால் இந்த சினிமா வளரணுமென்று எத்தனை பேரோ இருந்தாங்களோ அவங்களுக்காண்டியும், எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களுக்காண்டியும் ஒரு சுகிர்தன் என்ற ஒரு பேர் இருந்தது. அதில் நான் எல்லாற்ற சார்பிலையும் நான் அவரோட இருந்து நான் அப்படின்றத பெருமையாக. சுகிர்தன், சொல்லுங்க, இந்த திரைப்படம் எப்போ வெளியாகுது, அந்த நாளை சொல்லுங்க ஒருக்கா. அதாவது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் எப்போ வெளியாகுது, உலகம் பூரா எப்போ வெளியாகுது? இது வர்த்தக சினிமா உருவாக்குறதை தாண்டி அப்படியே இன்னொன்று 3 மொழியிலையுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற, அதாவது உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகிற முதலாவது படமும் கூட. மார்ச் மாதம் 13ஆம் தேதி நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லா தியேட்டர்லேயுமே உங்களுக்கான படம் இருக்கும். கட்டாயம் போய் பாருங்கள். இது குடும்ப படம். ஒரு அழகான ஒரு ராஜா பாடலோட எப்படி 80ல் இருந்தமோ, நிறைய படங்களை பார்த்து, நிறைய லொக்கேஷனை பார்த்து, நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. முதலாக எங்களோட முகங்களை பார்த்து, எங்களோட ஊரை பார்த்து எங்களுக்கான இசையை போட்டிருக்காரு. அழகாக ஒரு பஸ்ஸில் ஏறி, அது சொன்ன மாதிரி தான், பஸ்ஸில் ஏறி ஜன்னல் கரையோடு இருந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே பஸ்ஸில் சுற்றினா கண்ணால் கண்ணீர் வர்ற மாதிரி 5 ராஜா பாட்டு இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுபோல லொக்கேஷன் எல்லாம் யாழ்ப்பாணம் என்று கேள்விப்பட்டேன். குருநகர் சார்ந்த ஒரு கதைன்ற மாதிரி அறிஞர், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு. என்னடா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் படம் எங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது ரைட்டிங் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு அடுத்தது
பட்ஜெட்டாகவும் பெருசாக இருக்கிறபடியால் இதை விட அதிகமாக கூடாது அப்படின்னா எங்களோட ஊருக்குள்ளேயே நாம் எடுக்கும்போது அழகான காதல்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச காதல்கள் இருக்குது, அதை ஒரு காவியமாக மாற்றினா சூப்பராக இருக்கும் அப்படின்ற. கடலும் காதலுமே எப்பயுமே பார்த்தா அழுக்காது. இந்திய கடல் காதல் பார்த்துருக்கோம், அரபிய கடல் காதல் பார்த்துருக்கோம், ஈழக்கடல் காதலை நான் பார்க்குறோம். ஓகே, இந்த நேரத்தில் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க, யாரை நினைவு கூற விரும்புறீங்க? எங்களோட மண்ணுக்கான எல்லாரையும். ஓகே, நன்றி சுகிர்தன். நீண்ட நேரம் கலைக்க விரும்பல, ஏன்னா நான் திடீரென்று இந்த இடத்துக்கு வந்தேன், விளையாட்டு இடம்பெறுது அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்தா சுகிர்தன் நிற்கிறாரு. அப்பதான் நம்மளுக்கு ஏதோ அந்தோனி இந்த ப்ரொமோஷன் நாங்களும் நிறைய நாள் நண்பர்கள். அதுபோல எங்களோட பாருங்க கிட்ட கிட்ட வந்து ஐயோ மிஸ் ஆயிடு. ஒரு 4000 பேர் சுத்தி இருக்கிறாங்க. 4000 பேர் சூப்பரா இருக்குது. சுத்தி பாத்தீங்கன்னா அந்த லைன்ல இருந்து அப்படியே முக்கியமான அணிகள் வேற, பாடுமீன் அணியாக இருந்தாலும் சரி, அண்டனிஸாக இருந்தாலும் எல்லாமே கடலோர அணிகள். அவங்க ஃபைனலுக்கு வந்தது ஆச்சரியம்தான். ஆனால் இவ்வளோ க்ரௌடு வந்ததுக்கும் அவங்க தான் காரணம். சந்தோஷம். வணக்கம். இந்த திரைப்படத்தில் 2 ஹீரோக்கள் என கேள்விப்பட்டோம். அதில் ஒரு ஹீரோவோட நாங்கள் கலைக்க போகிறோம். இந்த திரைப்படம் நடித்த அனுபவம் எப்படி இருக்குது, இப்போ ரிலீஸ் ஆக போது அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இது உங்களுக்கு புதுசு தானே. என்னன்னா ஒரு நல்ல சினிமா, அந்தோனிங்கிற ஒரு நல்ல சினிமா, அது உலக தரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. உலக மக்கள் எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க. இன்டர்நேஷ்னலி, அதாவது இலங்கையிலேருந்து உலகத்துக்கு ஒரு திரைப்படம், ஒரு நல்ல சினிமா, நல்ல கலைஞர்களையும் நல்ல டெக்னீஷியன்ஸையும் அதுவாகவே தேர்ந்தெடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அசோக்குங்கிற ஒரு கேரக்டரும் எனக்கு கிடைச்சதும் அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம நாட்டில், அதாவது இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல கதைகள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விதமான வாழ்வியல்கள் வந்து நம்ம இலங்கையில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த குருநகர், அதுக்கப்புறமா வந்து அல்லப்பிட்டி அப்படிங்கிற இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு இளைஞன், அவனுக்கு வர்ற காதல், அவனுக்கு வர்ற ஈகோ அப்படிங்கிறது வந்து என்னோட கேரக்டர் இருக்கிற ஒரு கதையாக இருக்குது. அதையும் தாண்டி அந்தோனி, அவருக்கு ஒரு வாழ்வியல், அவருக்கு ஒரு காதல், அவரோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு அப்படின்னு அவரோட வாழ்க்கை, அதில் வர்ற பிரச்சனைகள், அவருக்கு ஊரில் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஈகோ, அப்படி வந்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, சில விஷயங்களை வந்து வார்த்தைகளால் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயத்தில் தான் நான் இருக்கிறேன். என்னென்னா இந்த படம் உருவானதுலேருந்து இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா இசையமைச்சது வரைக்கும் எல்லாமே ஒரு வரமாக தான் அமைஞ்சிருக்கு. தான் பார்த்தீங்கன்னா இந்திய கலைஞர்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷாப் பண்ண அந்த நேரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு நல்ல படம் இலங்கையிலேருந்து உலகத்துக்கு வருது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி அந்தோனி கிண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபைனல். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மக்கள் பார்வையாளர்கள் எல்லாமே உட்காந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பக்கமும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, என்னோட பேர் வந்து சுதர்ஷன் ரவீந்திரன். இந்த படத்தில் வந்து அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து நான் டிவி ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து திரைப்படங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன கோல் போட்டாரா? ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிவி ஆங்கரிங்கோட டிவி ஆங்கரிங் பண்ணிருக்கிறதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட ஆக்டிங் கெரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இலங்கையில் வந்து நான் இப்போ கொழும்பில் இருக்கிறேன். தமிழ் மட்டும் இல்லாமல் சிங்களத்துலேயுமே வந்து மூவிஸ், டிவி சீரீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அதிரன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் அண்ட் சிங்கள மொழி 2 மொழியில் ரிலீஸ் ஆச்சு, வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா 2வது அந்தோனி ரிலீஸ் ஆக போகுது. அதையும் தாண்டி வந்து சிங்கள டிவி சீரீஸ் வந்து ஜீவித் ஏக்தா வசக், அதுக்கப்புறமா வந்து லவர் ஸ்லீப், அப்புறமா ஜஃப்னா அதிரே, இந்த மாதிரியான டிவி சீரீஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து தமிழ் சிங்களம் கொலபரேஷனில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பண்ண போகிறேன். அந்தோனி இலங்கையிலேருந்து உலகத்துக்கு ஒரு நல்ல சினிமா, ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு தமிழ்லேருந்து தமிழ், மலையாளம், சிங்களம் 3 லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் ஆக போகுது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு போயிட்டு எல்லாருமே படத்தை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு வாழ்வியலை வந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும்.
ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம் வணக்கம். இல்ல ஐயா மேலாம் வந்திருக்கிறேன். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? என்னுடைய பேர் ராஜநாயகம். ரைட், இந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நமது போருக்கு பிற்பட்ட காலத்திலே இப்படியான நிகழ்வுகள் நம்மை திரும்பவும் உயிர்த்தள வைத்துள்ளன. மக்கள், யாழ்ப்பாண மக்கள் தமது உண்மையான வலிமையை இந்த விழாக்கள் மூலமாக, சினிமா, விளையாட்டு துறைகள் மூலமாக தமது இருப்பிட வலிமையை வலியுறுத்துகின்றார்கள். பெரும் விழாக்கோலம் அவர்கள் இந்த சினிமாவின் அணுகுமுறை கூடி, அந்தோனியார் படத்தின் அணுகுமுறை வெறுமனே சினிமா என்று இல்லாமல் வாலிபர்கள் ஊடாக சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இப்படியான வழியில் அவர்கள் செல்லும் போது எதிர்காலத்தில் பல மறுமலர்ச்சிகள் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மைதானத்தில் வந்து ஒரு சிறிய குழப்பம். ஒருத்தர் உள்ள இறங்கிட்டாரு. உதவி பந்தாட்டம் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. சின்ன ஒரு பவுல் அடித்ததுமே 2 அணி வீரர்களும் குழம்பிடுவாங்க. ரசிக பெருமக்கள் அலை கடல் என்ன திரண்டு நிற்கிறாங்க. இங்கே வேறுங்க, அம்மா தாயே, யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு ரசிக பட்டாளம். இன்றைய தினம் இசைஞானி இளையராஜா மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க சத்தத்தை பாருங்க, கட்டுமையான சத்தமாகிறாங்க. இந்த போலீஸை பாருங்க, போலீஸ் வந்து அவரை இழுத்து கொண்டு போயினா. மேட்ச் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த உள்ளே போனவரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சு உரிய வார்னிங் கொடுத்து இனி இப்படி நடந்தால் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த அவர் போய் கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இந்த இடத்துல ஏற்பட்டது. ரைட், அது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம். உதயபந்தாட்டம் பார்க்குறவர்களுக்கு தெரியும். போட்டி நல்ல விறுவிறுப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. நம்பர் 7 இப்போ வந்து கோலை அடிச்சிருந்தார். மஞ்சள் ஜேசிஓடாக உண்மையாக விளையாட்டு உண்மையிலேயே விறுவிறுப்பாக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறதே அப்படியே உள்ளரிக்குது. அப்படி இருக்கு மக்களே. ஒருக்கா துரையப்பா ஸ்டேடியத்தில் வந்து நீங்களும் இப்படி ஒரு நாளைக்கு போட்டியை பார்க்கணும். நேராக ஒருக்கா பாருங்கள். இப்படி ரசிகர்கள் மத்தியில் அமர்ந்துருந்து பாருங்கள். அவ்வளவு ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். இப்படி இருக்குது. பாடு மீன் இப்பொழுது வெற்றியை தழுந்தாக்கி இருக்கிறது மக்களே. இந்த போட்டி நேரடியாக நின்று பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தது. மேலே அப்படி இருந்தது. ஒன்றுக்கு 0 என்ற அடிப்படையில் பாடு மீன் இந்த அந்தோணி வெற்றி கிண்ணத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்றதுமே பாடல் போட்டு அனைவரும் ஆடினார்கள். அதுபோல் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு போட்டியை நான் முதல் முறையாக ரசிகருக்குள்ளே இருந்து
போட்டிக்குள்ளே இருந்து பார்த்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நீங்களும் இப்படி ஒரு போட்டியை கடைசி வரை இருந்து பாருங்க. அப்படியே இந்த போட்டியினுடைய இறுதி நேரம், அதாவது வெற்றி கிண்ணத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 3 லட்சம் ரூபா பணப்பரிசிலை பெற்றிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மொத்தமாக 6.5 லட்சம் ரூபாய் பணப்பரிசல்களை இந்த வெற்றியாளர்களுக்கு வழங்கியதாக இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் கூறினார்கள். ஓகே, நன்றி மகளே. எல்லோரும் திரையரங்குக்கு சென்று இந்த திரைப்படத்தை பாருங்க, அவ்வளவு அம்சமாக இருக்கும். அதுபோல் அவருடைய வெற்றி கிண்ணம் இங்கே சந்தோஷமாக நிறைவேற வாழ்த்துக்கள். சின்ன குழப்பமும் இல்லை இடம்பெற்றது, போலீஸ் வார்னிங் பண்ணிட்டினோம், அதனால பிரச்சனை இல்லை. அது உதயபந்தாட்டம் என்ற அப்படித்தான் எதிர்காலத்தில் உதயபந்தாட்டம் சார்ந்தும் ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லி வேண்டுறேன். மென்மேலும் உங்களோட பணி சிறப்புற வாழ்த்தணும். ஏதாவது கேரக்டர் இருந்தால் எங்களையும் அழைக்கணும். நாங்களும் வந்து சின்ன சின்ன கேரக்டர் வந்து நடிப்போம். அதே மாதிரி எங்களோட கலைஞர்களை ஊக்குவிச்சு கொள்ளுங்க. உங்களோட திரைப்பயணம் மென்மேலும் வளர உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்ன்றது எனக்கு நிறைய நாள் ஆசை. அந்த ஆசையும் ஒரு படத்துக்கு பிறகு திடீரென்று வந்த ஒரு இன்டர்வியூ, திடீரென்று வந்தன் புகுந்தன் எடுத்தாச்சு. இசைஞானி இளையராஜா யாழ்ப்பாணம் வந்தாரு, பறக்கிறாரு. நன்றி மக்களை. அடுத்த காலையில் சந்திக்கிறேன். எல்லாரும் திரையரங்கு சென்று அப்படியே திரும்ப கேமரா.